இங்க மீனாக்குமே சுகன்யா மேலேயும் இன்னொரு பக்கம் அரசி மேலே லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் இவங்க தெளிவா கேட்டுக்கலனாலும் இவங்க ஏதோ ரகசியமா ஒரு விஷயத்த நடத்துறாங்க. ஆனா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த விஷயத்துல ரொம்பவே நாட்டமாகறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மீனா அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க அரசி ரொம்பவே பதட்டத்தோட இங்க சுகன்யா கிட்ட அத்தை ஒருவேளை இவங்க கேட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா சுகன்யாவும் கேட்டிருக்கலாம் வாய்ப்பில்ல. ஆனா அடுத்த டைம் நீ ஏதாவது ஃபோன் பேசுறது இருந்தா ரொம்பவே சைலண்டா யாருமே இல்லாதப்ப பேசணும். ஏன்னா நம்ம வீட்டுல சுத்தி சுத்தி ஆளுங்க இருப்பாங்க. எல்லா இடத்துல இருந்து உன்னை கவனிச்சிருவாங்க. அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு நீ எல்லாரும் முன்னாடியும் பேசிடக்கூடாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. அதை விட முக்கியமா இனிமேல் அத்தை உனக்கும் குமரவேலுக்கும் இடையில ஹெல்ப் பண்றதுக்கு நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல எப்படினாலும் சரி நமக்கு ஹெல்ப் பண்ண இனிமேல் அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க மயிலுமே காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சரவணனும் ஓகே மயிலு சீக்கிரம் ரெடியாவே நான் கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க மயில் கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க சரவணனுமே மயில் இப்ப ரெகுலரா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல அவளுக்கு நம்ம எப்பவுமே வந்து வண்டியில கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்பவே பார்த்து மயிலுக்காக நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மயிலுமே இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு கேட்டு வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால அந்த ஹோட்டல் வேலைக்கு இன்னைக்கு நம்ம எப்படியாவது போயிடணும். ரோட்ல சுத்துறதுக்கு பதிலா ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சா கூட நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவு எடுத்து தான் இதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ரெடி ஆகி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா சரவணனும் மயில் நான் உன்னை டைரக்டா ஆஃபீஸில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் மயில் இருந்துகிட்டு இல்ல என்ன நீங்க பஸ் ஸ்டாப்ல மட்டும் விட்டுருங்க, நான் அங்கிருந்து கிளம்பி போயிடுறேன், பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் பிடிச்சி போனா போதும் அப்படின்ற மாதிரி இங்க சரவணனை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா அவங்களும் அங்கிருந்து டைரக்டா பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஹோட்டலுக்கு டைரக்டா பஸ் பிடிச்சி போயிடுறாங்க. அங்க ஹோட்டல் போனதுக்கு அப்புறமே ஹோட்டல் மேனேஜர் கிட்ட சார் நான் வந்துட்டு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அந்த மேனேஜருமே இந்த பக்கம் மயில மேலே கீழே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா கிளீனர் வேலைக்கு எதுக்கு இவ இப்படி ரெடி ஆகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற கிளீனர் எல்லாருமே இங்க மயிலை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இவங்களை பார்த்தா டீச்சர் வேலைக்கு வந்த மாதிரி இருக்கு, ஆனா கிளீனர் வேலை செய்ய வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மேனேஜருமே சும்மா இருங்க, இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, சரிம்மா நீ போய் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வா, நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு பாரு, ஏன்னா நீ கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க மயில உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அனுப்புறாங்க. அவங்களுமே அந்த கிளீனிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் ரொம்பவே சேடோட நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நம்ம வீட்டுல ஐடி கம்பெனியில் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஹோட்டல்ல இப்படி நம்ம டேபிள் கிளீன் பண்ற வேலைக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் அங்க பக்கத்துல இருக்க ஒரு அக்காவுமே இங்க பாருமா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து கிளீனிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீ பழக பழக சாதாரணமா போயிடும், ஆனா என்ன ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதை பெருசா எடுத்துக்காத, நீ எப்போ போல கேஷுவலா வேலை செய். அது மட்டும் இல்லாம அந்த மேனேஜர் கிட்ட ரொம்பவே ஷார்ப்பாரு, அவன் இருக்கேன் அவன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி மேனேஜரை பத்தியும் ரொம்பவே தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மயிலுமே சரிக்கா எனக்கு எப்படின்னு மட்டும் சொல்லுங்கக்கா நான் அதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி மயிலுமே தயாரா இருக்காங்க. அப்ப கரெக்டா மேனேஜருமே 2 பேரும் சாப்பிட்டுட்டு போன அந்த டேபிளை கிளீன் பண்றதுக்கு மயிலை கூப்பிட்டு இங்க பாருமா நீ முதல்ல அந்த டேபிளை போய் கிளியர் பண்ணு, நீங்களாம் என்ன பண்ணுங்க சாப்பாடு ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையுமே பக்காவா எடுத்து அதை நான் இடத்துல அடுக்குங்க அப்படின்ற மாதிரி பக்காவா அவருமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க மயிலுமே எப்படி போய் அந்த தட்டு எடுக்கிறதுன்னு தெரியாம அப்படியே திணறிக்கிட்டே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தட்டு இதெல்லாம் எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க மயிலோட அம்மாவுமே மயிலுக்கு கால் பண்றாங்க. அப்ப மயிலுமே கால் அட்டன் பண்ணி என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா எங்க மேனேஜர் வந்துட்டு என்னம்மா இது டேபிள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டேபிளே கிளீன் பண்ணிட்டு இருக்க, அதுக்குள்ள போன் எடுத்து பேசிட்டு இருக்க, போன்லாம் பேசக்கூடாதுமா, நீங்க எதா இருந்தாலும் பேக் ஆஃபீஸ்ல போய் தான் பேசணும், இங்கெல்லாம் ஒழுங்கா கிளீன் பண்ற வேலையை மட்டும் பாருங்க, தேவையெல்லாம் போன் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில போனை கட் பண்ண சொல்றாங்க. உடனே மயிலுமே போனை கட் பண்ணிட்டு அந்த டேபிளையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டா அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல கிளீனர் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அங்கதான் இந்த மாதிரி ஓனர் சத்தம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த அவங்க அம்மா பாட்ட சொல்றாங்க. இதை கிட்டோன்னு மயிலோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நம்ம பொண்ணு கடைசியில் ஒரு ஹோட்டல்ல இந்த மாதிரி டேபிள் துடைக்கிற வேலைக்கு போயிட்டாலே இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இன்னொரு பக்கம் அவங்க ஹஸ்பண்டை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கமாயா, நம்ம பொண்ணு இப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவசியமே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா இதை கேட்ட அந்த ஹஸ்பண்டுமே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவ ஏதோ வேலைக்கு போறாள் விடு, அதுல வர காசு ஏதாவது வச்சு நம்ம வீட்டுக்கு ஏதாவது செஞ்சாலும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி மறுபடியுமே எங்க மயிலோட அப்பா அவரோட குடும்பத்தை நல்லதான் பாக்குறாரு தவிர இந்த பக்கம் மயிலோட கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா மயிலோட அம்மாவும் இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது, நம்ம பேசாம சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு இதை பத்தி பேசிடுவோம்னு சொல்லிட்டு இங்க மயிலோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டு டைரக்டா இங்க சம்மந்தி வீட்டுக்கு போறாங்க. அதாவது பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கேஷுவலா மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா கோமதியுமே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு ரொம்பவே ஜாலியா மயிலோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மயிலோட அம்மா இருந்துகிட்டு பாண்டியனை பார்த்துட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி இப்பதானே மயிலுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அப்புறம் எதுக்காக வேலைக்கெல்லாம் அமைச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாளா வீட்டுல இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாண்டியனுமே இல்லம்மா இந்த மாதிரி கோமதி கல்யாணம் ஆன உடனே வேலைக்கு போகணும்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்கா, எனக்கு அது தெரியாம போயிடுச்சு, நான் அவளை வேலைக்கு அனுப்பவே விட்டுட்டேன், இப்போ அதே மாதிரி மயிலும் நினைச்சிட கூடாது இல்ல, அதுக்காக தான் சரி கல்யாணம் ஆனவொன்னே வேலைக்கு போனா போயிட்டு வாமான்னு சொல்லி
அவங்க கையில அவங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்றாரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் மயிலோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை நான் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மயிலோட அம்மாவுமே, இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு என்னமோ மயிலுக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றா. கொஞ்ச நாளைக்கு கழிச்சு கூட அவ வேலைக்கு போட்டு இப்போதைக்கு அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் மயிலுக்காக எங்க பாண்டியன்ட்ட பேசிட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க மயிலுமே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா எங்க சரவணனும் சரவணோட ஃப்ரெண்டும் அதே ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. சொல்லப்போனா சரவணன் தன்னோட ஒய்ஃப் வேலைக்கு போனதுக்காக தன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த பக்கம் பேசியிருப்பாரு. அவருமே சரி ஓகே இந்த மாதிரி தங்கச்சி வேலைக்கு போயிடுச்சு, நீ எனக்கு ட்ரீட் வைக்கிறவா, இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு இங்க டேரக்டா மயில் வேலை செய்யற இந்த ஹோட்டலுக்கே கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப கரெக்டா இந்த பக்கம் சரவணனோட ஃப்ரெண்டுமே இந்த பக்கம் ஒரு டேபிள்ல உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த டேபிள்ல ஏற்கனவே 4-5 பிளேட் இருக்கு சாப்பிட்டுட்டு வச்சது. அதை கிளீன் பண்ண சொல்லி மேனேஜருமே இந்த பக்கம் மயில் அனுப்புறாங்க. ஆனா மயிலுமே அங்க சரவணன் உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்காம எப்பவும் போல ரொம்பவே கேஷுவலா கிளீன் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சரவணனும் மயில கவனிக்காம அவங்க எப்பவும் போலயே இந்த பக்கம் அவர் ஃப்ரெண்டு கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே தொடச்சு முடிச்சுட்டு அவங்களும் அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா கிளம்பும் போது இந்த பக்கம் சரவணனை பாக்குறாங்க. சரவணன் பார்த்தோன்னே இவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஐயோ இவர் இங்க வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுட்டு வேக வேகமா ஓடி போயிடுறாங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு சரவணன் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே திணறிட்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அங்க சரவணனுக்கு பக்கத்துல இருக்க டேபிளையுமே கிளீன் பண்றதுக்கு இங்க மயில் அனுப்புறாங்க. மயிலுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்லை நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் மறுபடியும் ஒரு மாஸ்க் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு இந்த பக்கம் அந்த டேபிளை கிளீன் பண்ண போறாங்க. அதே நேரம் சரவணனுமே தன் ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்ச விஷயத்தை பத்தி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காரு. உடனே அவர் ஃப்ரெண்டுமே, பரவாயில்லடா இந்த மாதிரி உன் ஒய்ஃப் நல்லா படிச்சவங்க, அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்கன்னா நல்ல சம்பளம் இருக்கும்டா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி எங்க சரவணன் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா எங்க மயிலோட நிலைமை மயிலுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுமே நம்ம இப்படி சரவணனையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்கமே, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த டேபிள் துடைக்கிற வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து உள்ள போய் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மாட்டிக்குவோமே, இந்த மாதிரி இன்னைக்கே சரவணன் சாப்பிட வந்துட்டாரு, அப்ப இன்னொரு நாள் வந்தாருன்னா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிடும், இதை பத்தி நம்ம எப்படியாவது அவர்கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லி இங்க மயிலுமே ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வீட்டுல இங்க எப்பவும் போல அரசியுமே இங்க குமரவேல்கிட்ட பேசுறதுக்காக என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அரசிக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக அங்க வந்த சுகன்யாவும், இங்க பாரு அரசி, நீ கவலையே படாத, நீ காலேஜ் போற வழியில குமரவேலை எந்த இடத்துல நிக்கணும்னு சொல்லு, கண்டிப்பா நாங்க வந்து நிக்க சொல்றேன், நீயும் குமரவேலும் காலேஜ்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே பேசிடுங்க. ஏன்னா இங்க நீங்க கோயில்ல மீட் பண்றது இங்க வெளியில மீட் பண்ற போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடும், அதனால இந்த விஷயத்த நம்ம ரொம்பவே சேஃபா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த பக்கம் அந்த விஷயத்தை பத்தி அரசி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க விஷயத்த தெளிவாவே இந்த பக்கம் வந்து ராஜையும் கேட்டுறாங்க. என்ன இது, இவங்க சுகன்யாவும் இன்னொரு பக்கம் அரசியும் சேர்ந்து யாரையும் மீட் பண்றதை பத்தி பேசுறாங்க. யாரு, எனக்கு என்னமோ காதுல குமார்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை குமரவேலா இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இவங்களுக்குமே வந்து சுகன்யா மேலையும் அரசி மேலையும் லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை, ஒருவேளை இவங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுகன்யாவை பார்த்து இங்க ராஜியுமே கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ராஜி டென்ஷனா இருக்கிறத பார்த்த உடனே மீனாவுமே, என்னாச்சு ராஜி, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் ராஜி நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம், ஆமா ராஜி, எனக்குமே சுகன்யா மேல சந்தேகம் இருக்கு, அவங்க ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த விஷயத்த ரொம்பவே டீப்பா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க மீனாவும் ராஜியும் சேர்ந்து எப்படியாவது சுகன்யாவும் அரசும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க.